வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அவள் பௌர்ணமி கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரவி தட்டில் இருந்த சாப்பாட்டை வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவனுடைய தீவிர முகம் அவனுடைய கோபத்தை சரியாய் பதிவு செய்தது. அந்த நேரம் மிக சரியாக தங்களுடைய போர்ஷனில் இருந்து அத்விகா கல்லூரிக்கு செல்ல வெளியில் வந்தாள். பேச்சு தடைப்பட அவர்களின் பார்வை அவளை தொட்டு மீண்டது. அமித்தின் கண்களும் தான். மெல்லிய பெருமூச்சு வர அமைதியாக சாப்பாட்டை தொடர்ந்தான். ரவியும் அவளை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். சாப்பிடாமல் எழுந்து நின்றவனை பதறிப்போய் மற்றவர்கள் நோக்க அவன் அவர்களை பார்ப்பதை தவிர்த்து அப்பாவின் முகம் பார்த்து சொன்னான். அப்போ எனக்கு காசு கிடைக்காது, அவ்வளவுதானே? எனக்கு இது தெரிஞ்ச முடிவுதான். அதுக்காக நான் இப்படியே நின்னு போயிட மாட்டேன். உங்க முன்னாடி எழுந்து நின்னுதான் காட்டுவேன். இந்த கோரிக்கையை நிறைவேற்றல சரி, என்னுடைய இன்னொரு ஆசை உங்களுக்கு தெரியும் தானே? அதையாவது நிறைவேற்றி கொடுங்க ஒரு தகப்பனா. என் ஆசைய நான் சொல்லிட்டேன். அவன் சொல்லிவிட்டு வேகமாக கை கழுவ எழுந்து போனான். ராஜசேகர் புருவம் முடிச்சிட்டு அண்ணனை நிமிர்ந்து பார்த்தார். என்னென்ன ஆசைப்படுறான், அதையாவது செய்யலாம் இல்லையா? அவர் கேட்க ராம்குமார் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவருக்கு சொல்ல தயக்கமாக இருந்தது. இரு குடும்பங்களுக்கு நடுவில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கின்ற நிலையில் அத்தை மகளை கட்டி வைக்க சொல்லும் அவனுடைய ஆசையை அவர் எப்படி சபையில் சொல்ல முடியும்? இன்னொரு பக்கம் என்னதான் குணம் கெட்டவராக இருந்தாலும் இத்தனை அழகான தன்னுடைய மகளை தூக்கி ரவி மாதிரி ஒருவனுக்கு கிருஷ்ணமூர்த்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கை துளி கூட இல்லை. இதெல்லாம் நடக்க ஏதாவது அற்புதம் நிகழ்ந்தால்தான் உண்டு. அவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆனால் அதை சொல்லித்தான் இருக்க வேண்டும் என்று விதி சொல்லிக் கொண்டு பின்னோடு போனது. ரவி பாரில் அமர்ந்திருந்தான். நினைவு தப்பும் வரைக்குமே இன்றைக்கு குடித்துவிட வேண்டும் என்ற நினைப்பு அவனை வாட்டி வதைத்தது. இன்று காலையில் இருந்து நடந்த நிகழ்வுகள் அவன் நெஞ்சகத்தில் பெரும் வேதனையை உண்டாக்கி கொண்டிருந்தது. காலையில் பணம் விஷயமாய் விவாதம் வீட்டில் எழுந்தபோது பாட்டி ஒரே போடாய் போட்டு இவனுடைய கனவுக்கு தடை விதித்து விட்டார். கல்யாண விஷயத்தை எடுத்து கொடுத்த போதும் கூட வீட்டில் பெருசாய் ஆதரவில்லை. இவன் மூஞ்சிக்கு இப்போது இது ஒன்றுதான் குறை என்பது போல் அமர்ந்திருந்தார்கள் அனைவரும். எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு மீண்டும் ஸ்டுடியோ வாசலில் வந்து நின்றான். பொது படத்துக்கு ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்துவிட்டு அவர்கள் சொல்லிய வார்த்தைகள் அவனை இன்னும் இன்னும் பலகீனப்படுத்தியது. எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு மிஸ்டர் ரவி. ஆனா ஏதோ ஒண்ணு முகத்துல மிஸ் ஆகுது. அது என்னன்னு தெரியல. டைரக்டர் சிகரெட்டை கடித்தபடி சொன்ன வார்த்தைகள் அவனை கொன்று குலை அறுத்தது. 3 மணி நேரம் மேக்கப் போட்டு இப்படி நட அப்படி ஆடு, இதை செய் அதை செய் என்று சொல்லி சொல்லி இவனை கோமாளியாக்கி நிற்க வைத்துவிட்டு இப்போது 2 செகண்டில் நிராகரிக்கிறார்கள். அந்த வேதனையை தாங்காமல் தான் பாருக்கு போய் குடித்து கொண்டிருந்தான். நினைவு தப்பி அவர்களே தர மறுத்த நிமிஷம் கால்கள் பின்ன வெளியில் வந்தான். சில எட்டுக்கள் தான் நடந்திருப்பான். தலை கிர் என்று சுற்றி சுற்றி பின் பக்கமாய் பார்த்தது. கால்கள் பின்ன அப்படியே நடு ரோட்டில் சரிந்தான். மெல்ல உருண்டு குப்பை தொட்டியை சமீபித்திருந்தான் அவனாகவே. கூட்டம் வேடிக்கை பார்த்து கொண்டு முகம் சுளித்து விலகியது. அவன் கையில் இருந்த உடைமைகள் அவனை சுற்றி சிதறி இருந்தன. வேடிக்கை பார்த்து நகர்ந்தவர்கள் யாரும் உதவி செய்ய தயார் இல்லை என்றுதான் நின்றார்கள். கல்லூரி முடித்து அந்த வழியாக வந்த அத்விகா எதேச்சையாகத்தான் அவனை கவனித்தாள். குப்பை தொட்டி அருகில் சமீபித்து கொண்டு கந்தலாக கிடந்தான். வண்டியின் வேகத்தை குறைத்திருந்தாலும் நிறுத்த மனம் இல்லாமல் தான் கொஞ்ச தூரம் கடந்து போனாள். ஆனால் இயல்பான அவளுடைய அன்புள்ளம் அவளை மனிதம் கடக்க அனுமதிக்கவே இல்லை. எப்போதும் இயல்பாய் சுரக்கும் அன்பு இன்று மட்டும் இல்லாமலா போகப் போகிறது?
வண்டியை திருப்பிக் கொண்டு ரவி விழுந்து கிடந்த இடத்திற்கு வந்தாள். ஏதாவது ஆட்டோ பிடித்து அவனை ஏற்றி அனுப்பிவிட்டு பின் தொடர்ந்து செல்லலாம் என்றுதான் நினைத்தாள் முன்னதாக. ஆனால் அவன் இருந்த அந்த நிலைமையில் எந்த ஆட்டோக்காரனும் அவனை ஏற்றிக்கொள்ள சம்மதிக்காமல் விலக, ரவியோ கிட்டத்தட்ட குப்பை தொட்டியை நெருங்கியிருந்தான். அதன் பிறகே துணிந்து நடப்பது நடக்கும் என்று ரவியை தன்னுடைய வண்டியில் ஏற்றிக்கொண்டு வீடு வர முடிவு செய்திருந்தாள். முதலில் சிதறி கிடந்த அவனுடைய பொருட்களை சேகரம் செய்து கொண்டாள். வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்த இருவரின் உதவியால் அவனை பின்னால் ஏற்றிக்கொண்டாள். துளியும் நினைவில்லாத ரவி முழுவதுமாய் அவள் முதுகில் படர்ந்திருக்க, அத்விகா மிகுந்த அசௌகரியமாகவும் அசூகியாகவும் உணர்ந்தாள். ஆனாலும் அவனை அப்படியே விட்டுவிட்டு போகவும் மனமில்லை. அம்மா மட்டும் வீட்டில் இருக்கக்கூடாது என்று உலகத்தில் இருந்த அத்தனை தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டாள். எப்படியும் இவள் வருவதை பார்த்து வாட்ச்மேன் வேலு வந்து கதவு திறப்பார். அவர் தலையில் ரவியை கட்டிவிட்டு சத்தம் இல்லாமல் உள்ளே ஓடிவிட வேண்டும் என்பதுதான் அவளுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் இவள் வந்த நேரம் கேட்டில் வேலு இல்லை. வேறு வழி? தானே வண்டியில் இருந்து அவனை இறக்கி அவனுடைய வலது கையை தோளில் போட்டுக்கொண்டு தன்னுடைய இடது கையால் அவனுடைய இடுப்பை பிடித்து கொண்டு நடந்தாள். அந்த 20 வயதான சின்ன பெண்ணால் அவனுடைய ஆளுமையான பாரத்தை தாங்கத்தான் முடியவில்லை. தள்ளாடி போனாள். சரியாய் அவர்கள் வீட்டிற்குள் நுழைய ஹாலில் அமர்ந்து அலுவலக விவகாரத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள் ஹரீஷும் ராம்குமாரும். அமித் டிவியில் கண்களை புதைத்திருந்தான். நிலைமை உணர்ந்த ஹரீஷும் ராம்குமாரும் ஓடோடி வர, அமித் மட்டும் அந்த காட்சியை ஜீரணம் செய்து கொள்ள இயலாமல் முஷ்டியை மடக்கி சோஃபாவில் குத்தி தன் கோபத்தை காட்டினான். ஹரீஷும் ராம்குமாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் கை தாங்கலாய் அவனை அழைத்து கொண்டு மாடிக்கு செல்ல, அவர்கள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த அத்விகா தன் கையில் இருந்த ரவியின் பொருட்களை அமித்திடம் தருவதா என்று தடுமாறி, பிறகு அது எதற்கு என்று அவற்றை டேபிளில் வைத்துவிட்டு திரும்பி நடக்க எத்தனிக்க, சட்டென்று ஒரு எட்டு வைத்து முன்னே வந்தவன் அவள் புஜத்தை பிடித்து தன் புறமாய் திருப்ப அப்படியே நடுங்கி போனாள். எல்லோரும் வந்து போகும் ஹாலில் இத்தனை பேர் இருக்கின்ற கூட்டு குடும்பத்தில் துளி கூட இணக்கமே இல்லாத குடும்பத்து அத்தை மகளை இப்படி இழுத்து தன்னோடு சேர்த்து கொண்டு, இதை இவளுடைய அம்மா மட்டும் பார்த்தால் என்னாகும் என்று நினைக்கவே அத்விக்கு நடுங்கியது. இவள் திமிர திமிர அவனுடைய பிடி இன்னும் இன்னும் இறுகியது. அவள் கைகளை திருகி அவனிடமிருந்து விடுவித்துக் கொள்ள முயன்று தோற்று கொண்டிருந்தாள். இப்ப எதுக்கு எங்கிட்ட வம்பு பண்றீங்க என்றாள். குரல் அடைந்த மெல்லிய குரலில் அவன் முகத்தை இரும்பாய் வைத்து கொண்டு அவள் கைகளை முறுக்கி எடுத்து கொண்டிருந்தான். ரொம்ப கை வலிக்குது அமித், விடுங்க. இறுதியாய் அவள் கெஞ்சத் தொடங்க பல்லை கடித்து கொண்டு வார்த்தைகளை துப்பினான். என்ன பெரிய சமூக சேவையெல்லாம் செய்யற மாதிரி இருக்கு? இந்த சேவையெல்லாம் இத்தோட நிறுத்திக்க என்றான். அவள் புரியாமல் விழித்தாள். என்ன சமூக சேவை செய்த? ரவி மாமா வழியில விழுந்து கிடந்தாரு. அவள் ஆரம்பிக்க, இப்போது அவளுடைய கைகளை விடுத்து கன்னத்தை பற்றி அழுத்தினான். என்ன சொன்ன? ரவி மாமாவா? அவன் உனக்கு மாமாவா? அவனுடைய கேள்வி அவனுக்கே அபத்தமாக இருந்தது. அவன் அழுத்தத்தில் கண்ணீர் எட்டி பார்க்க அவள் நிலை அறிந்தவன் மெல்லிய குரலில் அதே நேரம் கடுமை குறையாமல் சொன்னான். நீ இப்படியெல்லாம் நடந்துகிட்டா எனக்கு கோபம் வரும் அத்விகா, நினைவுல வச்சுக்க. அவன் சொல்லிவிட்டு எங்கோ பார்க்க அவள் கைகளை உதறியபடி தன்னுடைய அறைக்குள் சென்று புகுந்து கொண்டாள். அந்த படபடப்பு அடங்க வெகு நேரமானது. இதில் ஆறுதலான விஷயமே இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான். ஆனால் துளி கூட பயம் இல்லாமல் எதற்கு காட்டு மிராண்டி போல் அவன் நடந்து கொள்கிறான் என்று அவளுக்கும் புரியத்தான் இல்லை. ரவியை தோளில் சாய்த்து கொண்டு வந்ததற்கு பொறாமைப்படுகிறானா? இதில் இவனுக்கு என்ன வந்தது? இந்த சிடுமூஞ்சி யார் என் மீது அடக்குமுறையை ஏவ? ஏன் எதற்கு என்று கேள்வி வரிசையாக வந்தாலும் கடைசியில் கையும் கன்னமும் வலித்ததுதான் மிச்சமானது அன்றி வேறெதுவும் அவளுக்கு தோன்றவில்லை. ஆனால் அங்கே
ரவியை குளிக்க வைத்து உடை மாற்றி படுக்கையில் படுக்க வைத்தார் ராம்குமார். அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்தான் ஹரிஷ். கட்டிலில் போதையில் கிடந்த மகனை பார்த்து வேதனையில் அவர் கண்ணீர் விட ஹரிஷ் மென்மையாக அவர் தோள் சேர்த்து ஆறுதல் சொன்னான். முடியல ஹரி, என்னால என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. என் கண் முன்னாலேயே என் குழந்தைகள் 2 பேரோட வாழ்க்கையும் எதுவும் இல்லாம போயிடுச்சே. நான் எப்படி அழாம இருப்பேன்? எப்படியாவது ரவியை வழிக்கு கொண்டு வந்து அவன் நல்லா வாழறத கண்ணால பார்த்தா போதும் ஹரி. வாழ வேண்டிய வயசுல அவன் இப்படி வீணா போறானேன்னு ஒரு தகப்பனா என் மனசு ரத்த கண்ணீர் வடிக்குது. எல்லாம் சரியாகும் பெரியப்பா, நீங்க மனசு விட்டு போகாதீங்க என்றான் ஆறுதலாக. சரியாக ஒரு வழி இருக்கு ஹரி. ரவியோட ஆசையும் அதுதான். ஆனா அதை எப்படி நிஜமாக்குறதுன்னு எனக்கு தெரியல. அதுவும் இப்போ இவன் கூட அத்திகாவை பார்த்ததும் எனக்கும் அந்த ஆசை துளிர் விட்டுடுச்சு. நல்லதோ கெட்டதோ இவன் கூட அத்விகாவை பார்த்தபோது என்னுடைய மனசு நிறைஞ்சு போச்சு. இவன் மட்டும் சரியா இருந்தான்னா நான் எல்லா பகையையும் மறந்துட்டு உன் அத்தைகிட்ட போய் பெண் கேட்டிருப்பேன்ல. ஆனா இவன் இப்படி இருந்தா நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு யார் வீட்டுல போய் பொண்ணு கேட்க? இதுல சாருக்கு அத்விகா வேணுங்கிற விண்ணப்பம் வேற. நான் இப்ப என்ன செய்யறது ஹரிஷ்? பெரியப்பா தன்னுடைய விருப்பத்தையும் மகனின் விருப்பத்தையும் ஒரு சேர சேர்ந்து பதிவு செய்ய அந்த செய்தி உண்மையாகவே ஹரிஷுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அவனுக்கு தெரியும் அமித்தின் பார்வை அவள் மீது பட ஆரம்பித்து வெகு நாட்களாகிறது என்று. அப்படி இருக்க இந்த புது விருப்பங்கள் குடும்பத்தில் பிளவையும் பிரிவையும் உருவாக்குவது திண்ணம் என்று எண்ணியபடி அறையை விட்டு வெளியே வந்தவன் கண்ட காட்சியில் அப்படியே விக்கித்து போய் நின்றான். கீழே அமித் அத்விகாவின் கைகளை பற்றி முறுக்கி வம்பு செய்து கொண்டிருக்க அவள் அவனிடம் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள பெரும் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தாள். தலையே சுற்றியது ஹரிஷுக்கு. இது என்ன கொடுமை? இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாத அத்தை மகளிடம் எப்படி இத்தனை உரிமையாய் நடந்து கொள்ள இயலும்? அதற்கு சாத்தியமே இல்லையே. இத்தனை இயல்பாய் நடக்கிறது என்றால் அவர்களுக்குள் ஏற்கனவே ஏதோ ஒரு வகையில் அறிமுகம் இருந்திருக்கத்தான் வேண்டும். அதே நேரம் ரவியின் விருப்பமாக பெரியப்பா பதிந்த செய்தியும் அவனை கவலைப்படுத்த இந்த பிரச்சனை எங்கே போய் முடியுமோ என்ற கவலை அவனை ஆட்கொள்ள ஆரம்பித்திருந்தது. அதே நேரம் மாடிக்கு தன்னுடைய அறைக்கு திரும்பிய அமித் ஏசியை அதிகமாக்கி வைத்து கட்டிலில் சரிந்தான். மனம் இனம் தெரியாத கோபத்தில் கொந்தளித்தது. கண்களை மூடினால் ரவியை தோளில் சாய்த்தபடி வந்த அத்விகாவே அவன் கண் முன்னால் வந்து நிற்க அவனுடைய கோபம் விஸ்வரூபம் எடுத்தது. ரொம்ப தேங்க்ஸ் அத்விகா. கோயிலில் இருந்து பட்டு பாவாடை தாவணியில் நின்றவளை பார்த்து கண்களை அகற்ற முடியாமல் சொன்ன ரவியை பார்த்து அத்விகா மிரண்டு போய் நின்றாள். அதற்கு 2 காரணம் இருந்தது. அவர்கள் போர்ஷனில்தான் அம்மா இருந்தார். வெளியில் வந்தாள். இவள் கதி அதோ கதிதான். இன்னொரு பக்கம் ஹாலில் அமர்ந்து பேப்பரில் மூழ்கி இருந்தான் அமித். நேற்று அவன் முறுக்கிய முறுக்கலின் வலி இன்னும் அப்படியே தங்கி கிடக்கிறது. கேள்வி எங்கிருந்தோ வர பார்வை பயமாய் அமித்தின் மீதே படர்ந்து கிடந்தது. எந்த பதிலும் சொல்லாமல் வெறும் ஒற்றை சிரிப்போடு அவள் விலக அதுவே மிக பெரிய வரம் போல எண்ணிக்கொண்டு அமர்ந்திருந்தான் ரவி. கலிவரதன் சொன்ன செய்தியை கேட்டு கோபத்தின் உச்சியில் ஏறி நின்றார் கிருஷ்ணமூர்த்தி. தன் சுயம் மறந்து குரல் உயர்த்தினார். யூ பாஸ்டர்ட், எவ்வளவு தைரியம் உனக்கு! உன்னை கொல்லாம விடமாட்ட! தாவி சென்று கலிவரதனின் சட்டையை பிடிக்க சரோஜா உட்பட மற்றவர்கள் ஓடி வந்து தடுக்க அந்த இடமே போர்க்களமானது. கிருஷ்ணமூர்த்தியை உந்தி எடுத்த சரோஜா அவருடைய கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை வைத்திருக்க அவர் விக்கித்து நின்றார். என்னையா யோக்கிய சிகாமணி, எதுக்கு உன் கையும் வாயும் நீளுது? யார பார்த்தும் கை நீட்டி பேசுற அருகதை உனக்கு இருக்கா என்ன? காசு வாங்கி கூத்தியாளுக கூட சேர்ந்து கும்மாளம் அடிக்கிறப்போ இந்த ரோசம் இருந்திருக்கணும். சரி, அவர் கேட்டாரு, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு லொடுக்குன்னு கையை நீட்டிடுவியா?
உன் பொண்ணுன்னா உனக்கு அத்தனை ஒசத்தி? சரோஜா கேலியாய் கேட்க கிருஷ்ணமூர்த்தி கண்கள் கலங்க நின்றார். அவர் கணக்கில் 50 தரணும், என் பங்கு 30. சொலையா 80 லட்சம் உன் மேல விழுந்த கடன். காசை எடுத்து கீழே வையா, அப்புறம் உன்னை ஏன் நாங்க கேள்வி கேட்க போறோம்? எங்க காசு இனிச்சது, நாங்க திருப்பி உங்ககிட்ட கேட்டா உனக்கு கசக்குதா? சரோஜா பஜாரித்தனமாய் கத்த முதல் முறையாய் அவளுடைய வேறு முகம் பார்த்து அப்படியே உறைந்து போய் நின்றார் கிருஷ்ணமூர்த்தி. இப்படி திடீர்னு வந்து மொத்த காசையும் கேட்டா நான் எங்க போவேன்? கொஞ்சம் கொஞ்சமாத்தான் திருப்பி தர முயற்சி செய்யற என்றார் மெல்லிய குரலில். எப்படியா கொடுப்ப? உன்னோட பவிசு எங்களுக்கு தெரியாது. நீ சம்பாதிக்கிறது நீ சோக்கு பார்க்கவே சரியா போகும். இத்தனை கடமையும் நீ எப்படி வாங்கினேங்கிற கணக்கு எங்ககிட்ட இருக்கு. மச்சை அழிச்சு குச்சு பண்ணணுங்கிறது தான் உன் வேலையே. சரோஜா அழுத்து கொண்டாள். நிஜத்தில் வாங்கிய காசில் பாதிக்கு மேல் இவளோடு சல்லாபித்து கரைத்ததுதான். அதை இவளிடம் சொல்ல முடியுமா என்ன? என் தலையை அடமான வச்சு உங்க கணக்கை நான் சரி பண்றேன். உன் நரைச்ச தலையை எவன் எடுத்துக்குவாயா? அதுக்கு பதில் நான் சொல்ற அற்புதமான யோசனை. எனக்கு எவ்வளவு சொத்து பத்து இருக்குன்னு எனக்கே கணக்கு தெரியாது. எனக்கு 48 வயசு ஆகுது. உன் பொண்ணுக்கு 20 ஆகுது. இப்பத்தாயா இந்த வயசு மண்ணாங்கட்டியெல்லாம். அந்த காலத்துல இதெல்லாம் எவன் பார்த்தா? உன் பொண்ணை நான் ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? யோ, உன்கிட்ட சொல்ல எனக்கு வெக்கமாத்தாயா இருக்கு. சரோஜா கிட்ட கேளியா என்னோட ஆரோக்கியத்தை பத்தி. உன் பொண்ணை நான் நல்லாவே சந்தோஷமா வச்சுக்குவையா. கலிவரதன் அர்த்தமாய் சிரிக்க கிருஷ்ணமூர்த்தி அவர் மீது பாய்ந்து உருட்டி எடுத்து விட்டார். அட பாவி, உனக்கு மனசாட்சி இல்லையா? உன் கடைசி பொண்ணை விட சின்னவாயா என் பொண்ணு. அந்த குழந்தைய கடனுக்கு கேட்கறையே, இது நியாயமா? அடி பாவி கழிசட சிறுக்கி, நான் வாங்கின காசு எல்லாம் உனக்கும் நீ காட்டின பொம்பளைகளுக்கும் தானே செலவு செஞ்ச. இதுல எந்த தப்பும் செய்யாத என் பொண்ணை அசிங்கப்படுத்துறியே. அப்படியா? இங்க யாரும் உன்னை இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி வற்புறுத்தல. கடனை கொடு, இல்லாட்டி பொண்ணை கட்டி கொடு, அவ்வளவுதான் எங்க விண்ணப்பம். உன் பொண்ணை கோயில்ல பார்த்ததுல இருந்து நான் பித்து பிடிச்சு அலையறேன். 10 வருஷம் ஆகுது பொண்டாட்டி போய் சேர்ந்து. இந்த மாதிரி எடுப்பு சாப்பாட்டோட திருப்தி பட்டுக்கிறேன். வீட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனா உன் பொண்ணை பார்த்ததும் தான் விருந்து திங்கிற ஆசையே வந்திருக்கு. நீ பொண்ணை கொடு, இல்லாட்டி காசை எடுத்து வை. அவர் மட்டும் என்ன, எல்லாருக்கும் சேர்த்துதான் இது. அவரையே பகைச்சுக்கிட்ட ஏன் காசு மட்டும் நீயே வச்சிருக்க? எங்களுதையும் எடுத்து கீழே வை. சரோஜாவும் ஏகத்துக்கும் எகிர நிலை குலைந்து நின்றார். இப்படி நிக்க வச்சு காசு கேட்டா நான் எங்க போவேன்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா திருப்பி தந்துடுறேன். அதுக்காக வாழ வேண்டிய ஒரு பச்சை மண்ணுடைய வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. கிருஷ்ணமூர்த்தி கை கூப்பி அழுதார். கிருஷ்ணா, நீ ரெடி பண்ணி தருவேன்னு நம்பிட்டு வாயில விரல வச்சுட்டு உட்கார்ந்துருக்க. நான் ஒன்றும் பால் குடிக்கிற பப்பா இல்லை. உனக்குத்தான் உன் மாமியார் வீட்டு சொத்து இருக்குதுல்ல, அதை வித்து பைசல் பண்ணு. தூக்கி வாரி போட அவர்களை நிமிர்ந்து பார்த்தார். அந்த இடத்தை விற்க முடியாது. அந்த இடம் எங்களுக்கு அனுபவ பாத்தியதை மட்டும்தான். அப்படியே விற்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும்தான் விற்க முடியும். அப்போ உனக்கு எதுவும் தேராது. நீ ஓட்டாண்டி, அப்படித்தானே? அப்புறம் உன்னை ஏயா நாங்க நம்பணும்? ஒன்று காசு செட்டில் பண்ணு, இல்லாட்டி பொண்ணை கட்டி கொடு. நீ பத்திரத்துல கையெழுத்து போட்டு தான் வாங்கி இருக்க, அதையும் மறந்துட வேண்டாம். சரோஜா, சன்னாசி, மாறி, எல்லாரும் இந்த ஆளை கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு வந்து சேருங்க. நான் முன்னால போறேன். கடிவாயில விஷம் இறக்கணும், அப்பத்தான் காப்பாற்ற முடியும். கலிவரதன் கர்ஜித்து விட்டு முன்னே நடக்க கிருஷ்ணமூர்த்தி சிலையாக நின்றார். விதியின் கையில் விளக்கை கொடுத்து தலையெழுத்தை எழுத சொன்ன கதையாக இருந்தது அங்கே. வீட்டு வாசலில் நின்ற வெள்ளை குவாலிஸில் அப்பா 4-5 பேருடன் இறங்கி வர, அவரை தொடர்ந்து காண்டசாவில் இருந்து இறங்கி அன்று கோயிலில் சந்தித்த நபர் வந்து கொண்டிருந்தார். எதற்கு இத்தனை பேர் வருகிறார்கள் என்று புரியாமல் பார்த்து கொண்டு நின்றாள் அத்விகா. அது தெய்வ செயலா அல்லது விதியின் விளையாட்டா எதுவும் தெரியவில்லை. அன்று எல்லோருமே வீட்டில் இருந்தார்கள். நடமாடும் நகை அங்காடி போல் நின்ற கலிவரதன் உள்ளே நுழைந்து சட்டை கைகளை மடக்கி விட்டு கொண்டு
லேசாய் மீசையை முறுக்கியபடி கேட்டார். சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி, இத்தனை பேர் இருக்காங்க, நான் இப்ப யார்கிட்ட பேசணும்? நடுஹாலில் நின்று கலிவரதன் சத்தமிட அத்தனை பேர் கவனமும் மெல்ல திரும்பியது. ஏதோ விபரீதம் என்று எல்லோராலும் யூகிக்கத்தான் முடிந்தது. கிருஷ்ணமூர்த்தி தலை கவிழ்ந்து நின்றார். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ராஜசேகர் லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு கேட்க, அமித் நடப்பதை யூகிக்க முடியாமல் அமர்ந்திருந்தான். என்னாச்சுப்பா? பக்கத்தில் வந்து நின்று கேட்ட அத்விகாவை கலிவரதன் பார்த்த பார்வையில் கிருஷ்ணமூர்த்தி புழுவாய் துடித்து போனார். அமரா, அத்விகாவை உள்ள கூட்டிட்டு போ என்ற பல்லை கடிக்க, அடப்பாருடா, பொண்ணை நீ ஒளிச்சு வச்சுட்டா நான் அமைதியா திரும்ப போயிடுவேன்னு நினைச்சியா கிருஷ்ணமூர்த்தி? நான் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு உனக்கு தெரியும். அவன் கர்ஜிக்க ஆரம்பிக்க நிலைமை ஏதோ விபரீதம் என்று அவர்கள் எழுந்து வந்தார்கள். யார் நீங்க? என்ன வேணும்? எதுக்கு இப்படி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க என்றார் ராஜசேகர். அப்படி கேளுங்க. இப்படி நச்சுன்னு கேள்வி கேட்க யாரும் இல்லையேன்னு தான் இம்மா நேரமா நான் வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். தோ நிற்கிறாரே கிருஷ்ணமூர்த்தி, எங்ககிட்ட கொஞ்சம் காசை வாங்கி செலவு பண்ணிட்டாரு. அதாங்க மஜா பண்ணிட்டாரு. அவரு தான் சோக்காளின்னு ஊருக்கே தெரியுமே. அது அப்படி இப்படின்னு எல்லாம் மீறி 80 லட்சத்தை தாண்டிடுச்சு. இப்போ கையில காசு இல்லை இவர்கிட்ட. அதான் நான் ஒரு பெஸ்ட் யோசனை சொன்னேன். அதுக்கும் சாருக்கு இஷ்டம் இல்லை. நான் ஒண்டிக்கிட்ட 2 பொண்ணுகளை வெளிநாட்டில் கட்டி கொடுத்து பேரன் பேத்திகளை எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ தனியாத்தான் இருக்கேன். அதான் நீ கடன் காசு எதுவும் திருப்பி தர வேணாம், உன் பொண்ணை 2ஆம் தாரமா எனக்கு கட்டி கொடுன்னு கேட்டேன். நீங்களே பெரிய மனுஷங்க, ஒரு நியாயம் சொல்லுங்க. அவன் கல்யாணம் பண்ணிக்க லட்சக்கணக்கில் வரதட்சணை கேட்டுட்டு நிற்கையில இவர் பொண்ணை நான் கட்டிக்க ஒரு பைசா வேண்டாம்னு சொல்றதே பெரிய விஷயம் இல்லையா? 80 லட்சம் கடனை தள்ளுபடி பண்றேன்னு சொல்றேன். இந்த ஆளுக்கு என்ன நோக்குதா? அவன் பேச பேச அதில் வழிந்து கிடந்த காமத்தில் அத்விகா புழுவாய் துடித்தாள். நிறைந்த சபையில் ஆடையை களைந்த மாதை போல மனம் பேதலித்து நின்றாள். எந்த சபையில் யார் முன் தன்னுடைய வாழ்க்கை விட்டு கொடுக்கப்பட்டு விடக்கூடாது என்று 22 வருஷமாய் பொத்தி பொத்தி வைத்து காப்பாற்றினாளோ அந்த கண்ணியம் காற்றில் கரைந்து கொண்டிருந்தது. அவர்கள் முன் அவமானப்பட்டு நிற்பதற்கு பதில் தன்னுடைய உயிர் போயிருக்காதா என்று வேதனைப்பட்டு கொண்டு நின்றாள் அமராவதி. ஏங்க, இவர்கிட்ட இருக்கிற சொத்தும் வில்லங்க சொத்தாமே. அதை யார்கிட்டையும் விற்கவும் வாங்கவும் முடியாதாமே. நான் இங்க வந்து பார்த்ததுதான் அது சரின்னு புரியுது. அந்த இடத்த நான் எடுத்துக்கிட்டா எப்படி நடப்பேன் உங்க வீட்டுக்குள்ளையா? கேட்டுவிட்டு இடி இடி என சிரித்தான் கலிவரதன். ஒருவர் முகத்திலும் ஈ ஆடவில்லை. அவர்களின் கலக்கத்தை பார்த்த கலிவரதன் அதை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள முயன்றான். அவர்களை விலக்கி வலுவில் சோஃபாவை தள்ளி போட்டுக்கொண்டு அமர கிருஷ்ணமூர்த்தி யார் முகத்தையும் ஏறிடும் துணிவு இல்லாமல் ஒரு ஓரமாய் கையை கட்டி கொண்டு நின்றார். இத பாருங்க, உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அது உங்களுடையது. அதுக்காக வாழ வேண்டிய அந்த சின்ன பொண்ணை நீங்க பலிக்கடாவா கேட்கறது தப்பு. அது என்ன தப்பு செஞ்சுச்சு? ராஜசேகர் தன்மையாய் சொன்னார். ரைட்டு, அப்ப காசு நீங்க ஃபைசல் பண்ணுங்க, நாங்க கிளம்புறோம். என்ன சார் அப்படி பார்க்குற? கஷ்டமா இருக்குல்ல? உனக்கே அப்படி இருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? அவன் தெனாவெட்டாய் கேட்க எல்லாவற்றையும் காதில் வாங்கி கொண்டு அவர்கள் அறை வாசலில் முழங்காலை கட்டி கொண்டு பைத்தியம் பிடித்தவள் போல் அமர்ந்திருந்தாள் அத்விகா. யார் பேசுவது, அடுத்து என்ன பேசுவது என்று புரியாமல் நின்ற நிமிஷம் வசந்தா பாட்டி எழுந்து மகள் முன்னால் வந்து நின்றார். அழுத விழியோடும் தாழ்ந்த தலையோடும் நின்றவளின் முன்னாக போய் நின்று ஒரு பார்வை பார்த்தாள். இப்ப ஒத்துக்கறையா? உன்னோட அப்பா எத்தனை தீர்க்க தரிசின்னு. இப்படி ஒரு நிலைமை உன் வாழ்க்கையில வரும்னு தான் அவர் அந்த சமயத்துல நீயும் உன் பொண்ணும் அனாதையாக கூடாதுன்னு இந்த சொத்தை இத்தனை வில்லங்கத்துல எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த பிடிமானத்தையும் விட்டுட்டு நீ அந்த பொம்பளை புள்ளைய கூட்டிட்டு எங்க போவேன்னு யோசிச்சுதான் அவர் இந்த காரியத்தை செஞ்சிருக்காரு. இப்ப சொல்ல அமரா,
உனக்கு இருக்கிற ஒத்த பிடிமானத்தை விட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியே போக போறியா? இல்ல அந்த பெரிய மனுஷன் சொல்ற யோசனை மாதிரி அவ அப்பா வயசுள்ள ஒருத்தருக்கு உன் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அவ வாழ்க்கையையும் சேர்த்து பாழாக்க போறியா? பேசமரா, இப்பவாவது உன்னுடைய அகங்காரத்தை விட்டுட்டு பேசு. அம்மா முன் நின்று கேட்க புடவை தலைப்பால் வாய் மூடி அமர கதற ஆரம்பித்தாள். என்னதான் பேச்சுவார்த்தை முற்றாய் அற்றுப்போயிருந்தாலும் தங்கையின் அழுகை அண்ணன்களை கரைத்தது. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா? அமராவதி சட்டென்று அம்மாவின் கால்களில் சரிய அங்கே அத்தனை பேர் கண்களிலும் நீர் திரண்டது. அப்பாடா, யாருடா இந்த கண்ணாம்பா சாவித்திரி நடிச்ச பழைய படத்தை போட்டது? கலிவரதன் சகாக்களிடம் கேலி செய்து சிரித்து கொண்டிருந்தான். அப்பாடா, பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு, நல்ல விஷயம்தான். அடுத்து என்ன செய்ய போறீங்க? எங்க கல்யாணத்தை எல்லாரும் சேர்ந்து நடத்த போறீங்களா? கலிவரதன் விகாரமாய் சிரிக்க அமித் சோஃபா முனையை முறுக்கி தன்னுடைய கோபம் கொன்றான். அமரா, இப்ப சொல்ற, இந்த கடனை என் பிள்ளைகளை ஒரு நிமிஷத்துல கட்ட சொல்ற. ஆனா அதுக்கு பிறகும் உன் புருஷன் திருந்தி நல்லபடியா வாழ்வார்னு என்ன நிச்சயம்? உன் வாழ்க்கையை அழிச்சதை பார்த்து நான் ரத்த கண்ணீர் விட்ட மாதிரி என் பேத்தி வாழ்க்கையையும் நீங்க அழிக்கிறத பார்த்து நான் நிக்கணுமா? நான் என்னதான் செய்ய என்றாள் அழுகையோடு. நான் எல்லா கடனையும் பைசா சுத்தமா இப்பவே செட்டில் பண்ண சொல்றேன். அதுக்கு பதிலா அத்விகாவை அமித்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, அதுவும் நாளைக்கே. இப்படி ஒரு செக்கை வசந்தா அம்மாள் வைப்பார் என்று யாருமே யூகித்து இருக்கவில்லை. ஏன் அமித்தே கூட நம்பவும் முடியாமல் இனி இதற்கு என்ன பதில் வரும் என்று திக் திக் என்ற இதயத்தில் எல்லோரும் பார்த்திருக்க, அம்மா, என்ன அம்மாக்கு? ஏன் நாளைக்கே கல்யாணம்னு சொல்றேன்னு பாக்கறியா? உங்க 2 பேரையும் நான் இப்பவும் நம்பல. நீங்க எப்படியோ போங்க. அந்த ஆளை நம்பி போனா நீ கூட உன் இஷ்டப்படி இரு. என் பேத்தியை அவளுக்கு உரிய இடத்துல சேர்த்துடு. என் அமித் அவளை எப்படி வச்சுக்கிறான்னு நீ பாரு, அப்பதான் உனக்கு புரியும். அம்மா, நீங்க சொல்றீங்க, எல்லாரையும் கலந்து பேச வேண்டாமா? அமித் கிட்ட சம்மதம் கேட்க வேண்டாமா என்றாள் தவிப்பாக. தேவையில்லை. இந்த வீட்டுல உன்னை தவிர எல்லாருமே என்னுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவங்க தான். நான் எடுக்கிறது தான் இன்னும் இங்க முடிவா இருக்கு. எல்லாரும் நான் அவங்க வாழ்க்கையில எடுக்கிற முடிவு நல்ல முடிவுன்னு நம்புறாங்க. அம்மா அந்த சூழ்நிலையிலும் இடித்து பேச தவறவில்லை. அமராவதி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தாள். அவர் சம்மதிக்க சொல்லி தலையசைத்தார். குப்பை மேட்டில் விழ இருந்த மகளின் வாழ்க்கையை காப்பாற்றிய கடவுளுக்கும் மாமியாருக்கும் சேர்த்து நன்றி சொன்னார் மானசீகமாக. அமராவதி அம்மாவின் கை பற்றி சம்மதம் சொல்ல அத்தனை பேர் முகங்களிலும் ஆனந்த பெருமூச்சு. ஹரீஷும் நர்மதாவும் அமித்தின் இரு பக்கமும் வந்து நின்று அவனை இறுக தழுவிக்கொண்டு அன்பு செய்தார்கள். அவர்களுக்கு தானே தெரியும் அண்ணன் எத்தனை உருகி உருகி அவளை மனதில் ஏற்றி வைத்து இருக்கிறான் என்று. கங்க்ராஸ்டா, கடைசியில சாதிச்சிட்ட. ஹரிஷ் காதை கடிக்க அமித் அவனை செல்லமாய் முறைத்தான். நந்திதா ஓடி வந்து அமித்தின் கன்னத்தை கிள்ளி அன்பு செய்தாள். கங்க்ராட்ஸ்டா தம்பி என்றாள் அவனை கட்டிக்கொண்டு. அத்தனை பேரும் மகிழ்வாயிருந்தார்கள். ஆனால் உண்மையான சந்தோஷத்தில் திளைக்க வேண்டிய அத்விகா மட்டும் வெறித்த விழியோடு அறைக்குள் சென்று கட்டிலில் சரிந்தாள். மருந்துக்கு கூட மனசில் மகிழ்ச்சி இல்லை. பிரிந்தவர் கூடி அழுது சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நீண்ட ஹாலில் ஆளுக்கொரு பக்கமாய் பிரிந்து கிடந்தவர்கள் எல்லாம் எல்லா கசப்புகளையும் மறந்து ஒன்றாக இருந்தார்கள். அமராவதிக்கும் கிருஷ்ணமூர்த்தியையும் உட்கார வைத்து திகட்ட திகட்ட பரிமாறிக்கொண்டிருந்தார்கள் ராதாவும் ராஜசேகரும். கிருஷ்ணமூர்த்தியோடு மனம் கனிந்து உரையாடி கொண்டிருந்தார் ராஜசேகர். இன்னொரு பக்கம் அமித்தும் ஹரீஷும் கலிவரதன் பார்ட்டிகளுக்கு தர வேண்டிய பணங்களை பட்டுவாடா செய்து அவர் எழுதி தந்திருந்த பத்திரங்களை வாங்கி சரிபார்த்து அப்புறப்படுத்தி கொண்டிருந்தனர். ஆனந்த கண்ணீர் விட்டபடி துளசியம்மாள் சமைத்து கொண்டிருக்க அவருக்கு நந்திதாவும் நர்மதாவும் ஒத்தாசை செய்து கொண்டிருந்தார்கள். ஏன் பெரியம்மா,
ஒரு கல்யாணத்துல பிரிஞ்ச இந்த குடும்பம் இன்னொரு கல்யாணத்துல சேர்ந்ததுல எனக்கு எம்பிட்டு சந்தோஷம் தெரியுமா? துளசி பகுமானமாய் அங்கலாய்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அத்விகா அறையை விட்டு வெளியில் வரவில்லை. அப்படியே கட்டிலில் சரிந்தவள். உண்ணவும் பருகவும் கூட சுய நினைவற்று கிடந்தாள். வெளியே கேட்ட சந்தோஷ சிரிப்பலைகள் அவள் கல்யாணத்துக்கானது என்று அவளுக்கு புரிந்தது. ஆனால் அந்த உணர்ச்சி அவளுக்கு வரத்தான் இல்லை. குடும்ப ஜோசியர் உடனடியாக வரவழைக்கப்பட்டு நாளை மறுநாள் நல்ல நாள் என்பதால் அன்றே திருமணம் செய்ய ஏற்பாடானது. எளிமையாய் முருகன் கோயிலில் திருமணம். அடுத்த ஒரு வாரத்தில் பிரம்மாண்டமாய் ரிசப்ஷன் என்று முடிவு செய்திருந்தார்கள். நெருங்கிய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மட்டும் திருமணத்திற்கு அழைப்பு. எல்லா காரியங்களும் துரித கதியில் நடந்தேறிக் கொண்டிருந்தது. எல்லா குதூகலங்களும் சந்தோஷமும் முடிந்து அப்பாவும் அம்மாவும் அறைக்குள் நுழைந்த போது மணி இரவு 2 என்று காட்டியது. அங்கே எல்லோருக்கும் அவளுடைய மனநிலை புரிந்தே இருந்ததால் யாரும் இவளை வற்புறுத்தவில்லை, சாப்பிட அழைத்தும் கூட. திருமணம் என்ற நிகழ்வு மெல்ல மெல்ல ரசித்து அவளுக்குள் உள் இறங்குவதற்கும் தடாலடியாய் தலையில் விழுவதற்கும் உள்ள வித்தியாசம் அவர்கள் அறியாததா என்ன? அப்பாவும் அம்மாவும் அறைக்குள் வந்து விளக்கை போட அத்விகா மல்லாந்து படுத்து விட்டதை விரக்கிக் கொண்டிருந்தாள். மல்லாந்து படுத்து விட்டத்தை விரக்கிக் கொண்டிருந்தாள். அம்மா அருகில் வந்து மென்மையாய் தலை கோதினாள். அத்வி, காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல, ஏன் இன்னும் தூங்காம இருக்க என்று தலை வருட முற்பட அம்மாவின் கையை விசுக்கென தள்ளிவிட்டாள். பெற்றவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். என்னம்மா, முடிச்சாச்சா? விலை படிஞ்சதா என்றாள் நக்கலாக. அத்வி, ஏன் இப்படி பேசுற? வேற எப்படி பேசம்மா? ஒரு மோசமான சூழ்நிலையை சமாளிக்க என்னை விலை பேசிட்டு வந்து நிக்கிறதுக்கு பேர் என்னம்மா என்றாள் கண்ணீரோடு. கலிவரதனுக்கு கட்டி வச்சாதான் நீ சொல்ற வார்த்தை சரியாகும். அமித் உன் வாழ்க்கையில வர்றது உன் அதிர்ஷ்டம். அம்மாவை முடிக்க விடாமல் காதுகளை பொத்திக் கொண்டு இவள் அலற அவர்கள் அரண்டு போனார்கள். போதும், நிறுத்துங்க சுயநல பேய்களா. ஏமா, நீ எல்லாம் என்ன மனுஷிமா? நேத்து வரைக்கும் அந்த வீடு அந்த வீடுன்னு பேசிட்டு இருந்துட்டு இன்னைக்கு அது எப்படிம்மா உன் சொந்த வீடா மாறுச்சு? உன் புருஷன் பண்ண தப்பை மறைக்க எனக்கு நீங்க ஏற்பாடு பண்ணி இருக்கிற புருஷன் என்னை எப்படி மதிப்பா? அதை யாராவது யோசிச்சீங்களா? அவள் வீறிட்டு அழ அம்மா வேகமாய் சென்று கதவை அடைத்து வந்தாள். மெதுவா பேசு அத்வி, அவங்க காதுல விழப்போகுது. ஏமா, இத்தனை நாளும் அவங்க பேசுறத தெரிஞ்சுக்க அத்தனை ஆவலா இருப்பியே, இன்னைக்கு நான் பேசுறது அவங்க காதுல விழட்டுமே. ஏன், நான் என்ன மிஷினா? நீ வெறுக்க சொன்னது வெறுக்கவும், நீ விரும்ப சொன்னதும் விரும்பவும். நீ எனக்குள்ள ஊத்தி வளர்த்த அமிலச்செடி இன்னும் அப்படியே தாம்மா இருக்கு. அதுல இனிப்பான கனி கிடைக்காது. நான் உன் பொண்ணுமா, ஆனா நீ என்னை உன் ஜெராக்ஸ்ன்னு நினைச்சிட்ட. உன்னுடைய உணர்வை என்னால வெளிப்படுத்த முடியாது. எனக்குன்னு தனியா உணர்வும் சிந்தனையும் இருக்கு. எனக்கு அவங்க எப்பவும் கெட்டவங்க தான். என் வாழ்க்கையை என் அனுமதி இல்லாம சீரழிச்ச உங்களை நான் மனசார வெறுக்கிறேன். உனக்கு உன் குடும்பம் கிடைச்சதுங்கிற குதூகலத்துல நிக்கிற இல்ல, உன் பொண்ணு உன்னை விட்டு நிரந்தரமா போயிட்டா. முழங்காலில் முகம் பொதித்து அழுகின்ற அவளை தேற்றும் வழியற்று இருவரும் திணறிப் போய் நின்றார்கள். இடையில் இறந்த ஒரு நாள் என்பது ஒரு யுகமாய் தெரிந்தது அமித்திற்கு. ஆனால் அத்விகாவிற்கோ அது பனித்துளி போல் கரைவது போல் பயமாக இருந்தது. அன்று அலுவலகத்தில் இருந்து இவளை அவமானப்படுத்திய அமித் தான் மனக்கண் முன் வந்து அவளை பயமுறுத்தினான். அவனுடன் எந்த நல்ல இணைப்பு மனசுக்குள் ஏற்பட்டு அவளை கனவு காண வைக்கவில்லை. ஒரு பந்தம் மனசுக்குள் தீ பந்தம். ஆனால் அது எந்த வகையில் நேர்மையான உணர்வுகளை தரும்? திருமண நாள் காலையில் வந்திருந்த உறவினர்களுடன் கோயிலுக்கு கிளம்பி சென்றார்கள். திருமணம் நிச்சயமான 2 நாட்களுக்கு பிறகு இன்றுதான் அவளை காண்கிறேன். அதிகாலை பனியில் பூத்திருந்த ரோஜா போல இருந்தாள். ஆனால் இவன் முகத்தின் நிறைவு அவளிடம் இல்லை. அதை அவன் காதல் கண்களால் சட்டென்று கண்டறியத்தான் முடிந்தது. களை இழந்த அமைதியான முகம்,
அழுது அழுது சிரித்திருந்த விழிகள் அவனுக்கு ஏமாற்றத்தைத் தான் தந்தது. அவளுக்கு இந்த திருமணத்தில் இஷ்டமில்லையோ என்ற நினைப்பே கசப்பாகத்தான் இருந்தது. சம்பிரதாயங்கள் முடிந்து சரியான முகூர்த்த வேளையில் அமித் அவள் கழுத்தில் மங்கள நாண் பூட்டி அவளை மனைவியாக்கினான். அத்தனை முகங்களிலும் ஒரு பகை வளர்ந்து முடிந்து அதன் முடிவில் ஒரு உறவு மலர்ந்ததில் அவ்வளவு சந்தோஷம் இருந்தது. வசந்தாம்மாள் மருமகளை அணைத்து அழுது தன்னுடைய துயர் கழுவினாள். காத்திருந்த சின்ன தனிமையில் அமித் மெல்ல அவளிடம் கேட்டான், அத்வி, ஏன் இவ்வளோ அப்செட்டா இருக்க? இன்னும் நீ பழைய நிலைமைக்கு திரும்பலையா என்றான். அவள் பதில் சொல்லாமல் குனிந்த தலை நிமிராமல் அமர்ந்திருந்தாள். ஆனால் அவள் கன்னங்களில் இருந்து வழிந்து உள்ளங்கையில் தெரித்த கண்ணீர் அவனை கலவரப்படுத்தியது. எது கழற அத்விகா, என்ன பிடிக்கலையா என்றான் பரிதாபமாக. அவள் அதற்கும் பதில் கூறாமல் அழ, மேற்கொண்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் திரு திருவென விழித்தான். சரியான கேள்விதான். ஆனால் சரியான நேரத்திலா கேட்டிருக்கிறான்? அதற்குள் சடங்கு சம்பிரதாயங்கள் முடித்து கொண்டு எல்லோரும் வர வீட்டிற்கு கிளம்பினார்கள். வரும்போது ஒரே வீட்டில் இருந்து தனித்தனியாய் வந்த இருவரும் தம்பதிகளாகி ஒரு சேர அதே வீட்டிற்கு ஒன்றாய் கிளம்ப காரை செலுத்தி கொண்டிருந்தான் ஹரிஷ். அமித் முகமும் இறுகித்தான் இருந்தது. கிளம்பும் போது இருந்த மகிழ்வு அவனிடம் இல்லைதான். அவளுடைய அழுத விழிகளும் கலங்கிய முகமும் அவனுக்குள் பெரும் வேதனையை விதைத்து கொண்டுதான் இருந்தது. அவள் இன்னும் இயல்பாகவில்லை. அழுது கொண்டேதான் இருந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.